சமைக்க மறந்தது முன்னால், நான் இமைக்க மறந்தது முன்னால், என் அழகையெல்லாம் சேர்த்து வைத்தாய், இந்த உலகை மறந்து பார்க்க வைத்தாய். இல்லாமல் போன தாத்தா பாட்டி, சொல்லாமல் போன சொந்தங்கள், அன்பை கொட்டிய அம்மா, அரவணைத்து கொண்ட அப்பா, அத்தனை பேரையும் உயிர்ப்பித்தாய், என் இதய துடிப்பிலும் கலந்தித்தாய். இன்னொரு பிறவி எடுப்பேனா, உன்னை மீண்டும் ஒரு முறை பார்ப்பேனா. இப்படி வயதான காலத்துல ஒரு அம்மா யாரை பார்த்து சொன்னாங்கன்னா ஒரு ஆல்பத்தை பார்த்து, அப்படி இன்னொரு பிறவி எடுத்தும் கூட பார்க்க தூண்டக்கூடிய ஆல்பங்களை போட்டோகிராஃபி கொடுக்கக்கூடிய பிக் போட்டோகிராஃபி தனசேகர் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ். ஒரு மனிதரும் ஒரு விதமான அழகு. இது யாரும் அழகு யாரும் அழகு இல்லை அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளை தேடி கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட வேலைன்னு வச்சுங்க. ஸோ பிக் போட்டோகிராஃபில உள்ள டீம்ல எல்லாருக்கும் வெல் ட்ரைன்ட் என்ன அப்படின்னா ஒருத்தரோட அழகு என்ன அப்படின்றது எங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு புகைப்படத்தை கொடுக்கணுன்றதான் எங்களோட விஷயம். 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். இதுக்கு காரணம் ஒரே ஒரு வார்த்தை தான், அப்டேட். கண்டினியூஸா அப்டேஷன்ல இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி, நாங்க ப்ரைஸ் கம்மி அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு யுக்தி. ஏன்னா ஒர்க் மேல கான்ஃபிடென்ட் இல்லாம ப்ரைஸிங்ல வந்து கான்ஃபிடென்ட் இருக்கிற சில கம்பெனிஸ் வந்து இப்போ புதுசா இந்த மாதிரியான ஒரு டாக்டிக் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லணும்னா, லைசன்ஸ் எடுத்திருப்போம், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருப்போம். அதோட காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 900 ரூபாய் இருந்தா போதும். ஆனா அந்த வாசல்ல அந்த புரோக்கர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அவங்கள டைரக்டா போய் எடுக்க விட மாட்டாங்க. அது சரி இருக்காது, உள்ள போனா கையெழுத்து போட மாட்டாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவாங்க. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம அந்த புரோக்கர் சொல்றதான் கேட்டுட்டு இருக்கோம். யாராவது டைரக்டா போய் லைசன்ஸ் வாங்கணும் இருக்கீங்களா? போனீங்கன்னா சர்ப்ரைஸா இருக்கும், ஒரு விஷயமே இல்லை. ஸோ அதே மாதிரி பிக் போட்டோகிராஃபில வந்து எங்க கம்பெனிக்கும் சேம். இங்க எங்களை பார்க்க போகும்போது ஒர்க் எல்லாம் பிரீமியமா இருக்கும் போகும்போது சும்மா காஸ்ட்லின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு பிராண்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா, நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா வெறும் 900 முடிய வேண்டிய விஷயத்த வெளியில 2000 சீப்னு நினைச்சு பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு கை தூக்காத நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை ஒரு அவேர்னஸாகவும் சொல்லணும்னு விரும்புறேன். உங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு மறக்க முடியாத மொமெண்டா ஆக்குறது எங்களோட கடமையா நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஒருத்தருக்கும் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா கட்டாயம் அவங்களோட ஃபேமிலியா இருக்கும், அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தைங்க. ஸோ அந்த ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான அந்த ஒரு ஃபேமிலியை போட்டோ எடுக்கிறதுல கூட பிக் போட்டோகிராஃபி தன்னோட வேலையை செய்யுது. ஸோ ஒரு முறை உங்களோட ஃபேமிலியோட நீங்க ஸ்டுடியோக்கு வந்தீங்கன்னா போதும், ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் சொல்றது புரியும் அந்த போட்டோ பார்க்க போகும்போது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் ஸோ போட்டோகிராஃபி சம்பந்தமா நாங்கள் பண்றோம். ஸோ மேட்ரிமோனியல் போட்டோகிராஃபில இருந்து மேட்டர்னிட்டி போட்டோகிராஃபி, நியூபார்ன் போட்டோகிராஃபி வரைக்கும் ஸோ ஒரே ரூம்ல நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதோட முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா, ஒரு நல்ல போட்டோ எடுத்துக்கிறதுக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்றதும் எங்களோட மிஷன்ல ஒண்ணு. ஸோ நீங்க வந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு நீங்க அதோட காஸ்டையும் கேட்க போகும்போது அந்த போட்டோவுக்கு அந்த காஸ்ட் வந்து சாதாரணமா தெரிய வைக்க வேண்டியது எங்களோட கடமை. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு வேலை இல்லை ஏதோ ஒரு படிப்பு அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த பாஸ்போர்ட் சைஸ்ல ஆரம்பிக்கும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்றது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னு தெரியும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை பத்தி ஒரு 8 நிமிஷம் பேசலாம், பட் இன்னைக்கு வேண்டாம், அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுலயும் அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி பிக் போட்டோகிராஃபி. தென் பொண்ணு பார்க்குற போட்டோ, ப்ரீ வெட்டிங், ஸோ இது வந்து வெட்டிங் போட்டோகிராஃபி. தென் மேட்டர்னிட்டி, நியூபார்ன். இந்த நியூபார்ன் பத்தி சொல்லணும்னு சொன்னா மதுரையில 6 இயர்ஸா வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நியூபார்னுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு தனியா ஒரு செக்ஷனே இருக்கு எங்கிட்ட. ஸோ அதுல வந்து ப்ரீ மெச்சூர் பேபியை ஹேண்டில் பண்றதுல வந்து நாங்க ஸ்பெஷலிஸ்ட். இந்த ஃபீல்ட பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தைய வந்து போட்டோ எடுக்க தெரிகிறது விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து நீங்க குழந்தைய ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ குழந்தைய ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைல கொண்டு போய் முடியும். ஸோ அந்த மாதிரி
இல்லாம இங்க குழந்தை ஹேண்டில் பண்றதுல நாங்க ஸ்பெஷலிஸ்ட் கிட்டத்தட்ட ப்ரீ மெச்சூர் பேபி மட்டுமே நாங்க ஒரு 100 நம்பர்ஸ்க்கு மேல நாங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நியூ பார்ன் வந்து 800 பேபிஸ்க்கு மேல ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். வெட்டிங்க்கு வந்திருந்தாங்க. வெட்டிங் வந்தப்போ அவங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கலந்துக்க போன இடத்துல ஒரு சரி ஒரு போட்டோ எடுத்துக்க போவோம்னு சொல்லி கிளம்பி வந்து எடுத்த இந்த ஒரு போட்டோ. வெட்டிங் ஸ்டோரியில நாங்க சொல்றது என்னன்னா, உங்க வெட்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது கம்ப்ளீட்டா அதுதான் இருக்கும். உங்க வெட்டிங் நடந்த அன்னைக்கு வானத்துல பறந்த பறவை ஆடின மரம் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ இதுல பார்க்கலாம், அந்த ப்ளே பண்ண கனாவில் எந்த காதல் கொண்டு வா என்ற கன்னிகையை கன்னிகாதானம் செய்து கொடுத்த பெரியோர்கள் முன்னிலையில் எழுதி கொடுத்த விவாக சுபமுகூர்த்த லக்னப்படி உங்க வெட்டிங் போட்டோகிராஃபி மட்டும் இல்ல, என்ன விதமான ஈவெண்ட்னாலும் நீங்க பிக் போட்டோகிராஃபியை தைரியமா சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சந்தோஷமான ரிசல்ட் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ.